நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே முதலாயிரம், அதிலே பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 சேவிக்கப் போகிறோம். இந்த முதல் 10 மட்டுமே ஸ்ரீமத் பாகவத சாரம் என்று சொல்லப்படுகிறது. பாசுரங்களை நாம் சேவிப்பதற்கு முன்னாலே நாம் கண்ணன் அவனுடைய திரு அவதாரம் பற்றி சற்று அறிந்து கொள்ளலாம். கண்ணன் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையிலே எம்பெருமான் சொல்கிறான், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைட்டி மாமேதி ச அர்ஜுனா. ஹே அர்ஜுனா, என்னுடைய ஜன்ம கர்ம பிறப்பு செயல்கள் அனைத்தும் திவ்யம் தெய்வீகமானவை, அப்பழுக்கற்றவை, உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை என்று எவன் ஒருவன் தத்துவரீதியாக உணர்ந்து கொள்கிறானோ, அறிந்து கொள்கிறானோ, அவன் இந்த உடலை விட்டுவிட்டு புனக மறுபடியும் ஜன்ம ந ஏத்தி, இந்த மறுபடியும் பிறவியை அடைவது இல்லை, அவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறான் என்று சொல்கிறார். ஆக நாம் கண்ணனுடைய திரு அவதாரம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்ணனின் திரு அவதாரம் ஏன், எப்படி, எங்கு ஏற்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மம் தசமஸ்கந்தத்திலே சொல்கிறார், வாசுதேவனின் கதையை பற்றி கேட்பவர்கள், கதையை சொல்பவர்கள் இவரை எம்பெருமானுடைய திருவடியிலே தோன்றிய கங்கை நீர் போன்று தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்கிறார். இப்போ கண்ணனின் கதை கேட்கப் போகிறோம். வடமதுரையிலே கர்ப்பம் மிகுந்த அரசர்கள் என்று பெயரிலே மறைந்துள்ள பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் கம்சனை அரசனாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேலும் மேலும் செய்கின்ற தீய செயல்களினாலே அநேகரும் வருத்தப்பட்டு, அதனால் தீய செயல்களினாலே பாவங்கள் அதிகமாகி பூமி பாரம் அதிகமாகிவிட்டபடியால் பூமி தேவி மன வருத்தம் கொண்டு பசு உருவை எடுத்துக்கொண்டு சிவன், பிரம்மா மற்றும் இதர தேவர்களுடன் சென்று பார்க்கடலிலே, அதாவது க்ஷீராப்திநாதனை எம்பெருமானை போய் சேவித்து தன்னுடைய மனக்குறையை கேட்கிறாள். பாரத்தை எப்படியாவது நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று. எம்பெருமான் யோக நிதிரையை ஆழ்ந்திருக்கிறான். அப்பொழுது இவனே தான் ரட்சணக்காரகனாக இருக்கிறானே, ஆகவே எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்கிறான், கவலைப்பட வேண்டாம், நான் அசுரர்களை அழிக்க யாதவ குலத்திலே வந்து தோன்றுகிறேன். தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்து விஷ்ணு குலத்திலே வந்து கோப்பர்களாகவும் கோபியாகவும் வந்து பிறப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதன்படியே திரு அவதாரம் பண்ணுகிறான். அது எப்படி? இப்பொழுது நாம் வடமதுரையிலே போகிறோம். வடமதுரையிலே கம்சன் தன்னுடைய தங்கையான தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் செய்து தடபடலாக திருமணம் செய்து விட்டு வந்து அவர்களை ஊர்வலமாக அழைத்து வரும்போது ஒரு அசரீரி சொல்கிறது, அடே மூடா, இவர்களுக்கு பிறக்கப் போகிறதான 8வது குழந்தை உன்னை கொல்லப் போகிறது என்று சொன்னவுடன் பயந்தவனாய் இவர்கள் இருவரையும் சிறையிலே அடைத்து விடுகிறான். சிறையிலே இவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 6 குழந்தைகளையும் கம்சன் ஒவ்வொன்றாக கொன்றுவிடுகிறான். 7வதாக ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமான ஆதிசேஷன் 7வது கர்ப்பமாக தேவகியின் வயிற்றிலே தோன்றுகிறார். சர்வரட்சகனான எம்பெருமான் கம்சனாலே யாதவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பயத்தை போக்குவதற்காக தன்னுடைய யோகமாயை கூப்பிடுகிறான், கட்டளையிடுகிறான். மங்கள வடிவிலான தேவியே, நீ ஆயர்பாடிக்கு செல்வாயாக. அங்கு நந்தகோபாலனுடைய கோகுலத்திலே வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோஹிணி இருக்கிறாள். வசுதேவரின் மற்ற மனைவிகளும் கோகுலத்தில்தான் கம்சனுக்கு பயந்து விதவிதமான இடங்களிலே மறைந்து வாழ்கிறார்கள். நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவகியின் வயிற்றிலே இருக்கிறதே சேஷன் என்ற என்னுடைய அம்சமான கரு, அதை எடுத்து ரோஹிணியின் வயிற்றிலே வைக்க வேண்டும். நீ நந்தகோபன் மனைவியான யசோதையிடம் போய் குழந்தையாக பிறக்க வேண்டும். நான் ஞானம், பலம் ஆகிய அம்சங்களுடன் தேவகியின் வயிற்றிலே பிள்ளையாக பிறப்பேன். முன்னாலே தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியின் வயிற்றிலே எடுத்து வைக்கப்பட்டதான அந்த கரு சங்கர்ஷ்ணன் என்றும் பலராமன் என்றும் அழைக்கப்படுவான். நீயோ விரும்பியது அனைத்தையும் வழங்குவதாக
உன்னை பூவுலகிலே மாந்தர்கள் எல்லாம் துர்க்கை, பத்ரகாளி, நாராயணி, சாரதா என்று பலவிதமான பெயர்களாலே அழைத்து உனக்கு அநேக கோயில்களெல்லாம் அமைத்து தூப தீபம் நைவேத்தியம் இவற்றால் உன்னை வழிபடுவார்கள். நீயும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கக்கூடியவளாக இருப்பாய் என்று சொன்னவுடன் மாயாவும் பெருமானின் கட்டளை ஏற்று அதன்படியே செய்து விடுகிறாள். இப்போது வடமதுரையிலே லோகமாயினாலே தேவகியின் கர்ப்பம் ரோகிணிக்கு மாற்றப்பட்டுவது. இதற்கு பிறகு மக்கள் எல்லாம் நன்றாக தேவகியின் கர்ப்பம் கலைந்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பரம்பொருளான எம்பெருமான் ஏற்கனவே தன் வாக்கு அளித்தபடி தேவகியின் கர்ப்பத்திலே உருவாகி தோன்றுகிறான். ஸ்ரீ விஷ்ணுவை கருவிலை ஏற்ற தேவகியானவள் மிகுந்த ஒளி பெற்று விளங்கினாள். ஒரு நாள் ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு நேரத்தில் அஷ்டமி திதியில் எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணு தெய்வப்பெண்ணான தேவகியிடம் கிழக்கிலே பூர்ணச்சந்திரன் உதிப்பது போலே உதயமானான். இதைத்தான் சுகர் தன்னுடைய பாகவத புராணத்திலே சொல்கிறார். குழந்தை எப்படி பிறந்திருக்கிறான் என்று. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரவயோத சௌபகம் என்று அழகாக சங்கு சக்கர கதாவாணியாக எம்பெருமான் தேவகியின் வயிற்றிலே அவதாரம் பண்ணினான். அப்புறம் சொல்கிறான் எம்பெருமான் தேவகி வசுதேவரிடம், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி 3ஆவதாக இந்த பிறவியில் உங்கள் மகனாக பிறந்து விட்டேன் என்று கூறுகிறான். நீங்கள் இனிமே என்னை துதித்து கொண்டு கடைசியில் என்னையே வந்து அடைவீர்களாக என்று சொல்லிவிடுகிறான். தேவகியோ இந்த சங்கு சக்கரத்தை எல்லாம் மறைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறாள். ஏனென்றால் கம்சனிடமிருந்து தொல்லை வந்துவிடுமோ என்று பயந்துகிறாள். ஆகவே தாயின் வேண்டுகோளை ஏற்று தன் சங்கு சக்கராதிகளை மறைத்து கொண்டு ஒரு சாதாரண குழவி போல கண்ணன் ஆகிறான். பிறகு வசுதேவர் எம்பெருமானாலே தூண்டப்பட்டு தன்னுடைய புதல்வனை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே கிளம்ப முற்பட அதே நேரத்திலே கோகுலத்தில் நந்தன் மனைவியிடம் யோகமாயா பிறக்கிறாள். அந்த யோகமாயால் வடமதுரையில் வாயிற்காவலர்கள் என்ன நகர மக்களுக்கு எல்லாருக்குமே புலன் அறிவு இழந்து விடுகிறது. அவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது இரும்பு சங்கிலிகள் எல்லாம் படபட என்று விட்டு பிரிந்து விடுகின்றன. ஆக வசுதேவர் விலங்குகளும் நீக்கப்படி விடுகின்றன. இவர் பின்னே கோட்டை வாயில்களின் கதவுகளும் திறந்து கொண்டன. அப்பொழுது மெல்லிய ஓசையுடைய இடியின் கூட மழையும் பெய்கிறது. ஆக வசுதேவர் குழந்தையை தலையிலே தூக்கி வைத்து கொண்டு யமுனை நதியை தாண்டறதுக்கு போகிறார். அப்பொழுது ஆதிசேஷன் குடைபிடிக்கிறான். யமுனா நதியும் அழகாக வசுதேவருக்கு வழிவிடுகிறாள். இதனால் அவர் ஆயர்பாடிக்கு சென்று அங்கே போய் யோகமாயினாலே அங்கேயும் காவலர்கள்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அவங்க உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய கண்ணனை கொண்டு போய் யசோதையின் பக்கத்திலே விட்டுவிட்டு அங்கே இருக்கிற புதல்வியை எடுத்துக்கொண்டு திருப்பி சிறைச்சாலைக்கு வந்து விடுகிறார். இதுவே சிறைச்சாலைக்கு வந்து விடுகிறார். அங்கே கோகுலத்திலே நந்தகோபர் வீட்டிலே பிரசவத்தின் களைப்பாலும் தூக்கத்தினாலும் நினைவிழந்த நந்தகோபனுடைய மனைவியான யசோதை குழந்தை பிறந்ததை மட்டும் உணர்ந்தாளே தவிர என்ன குழந்தை பிறந்தது என்று அவள் உணரவே இல்லை. தூங்கிக் கொண்டே இருந்தாள். ஆனால் விழித்து கொண்டதும் நந்தகோபுரம் யசோதியும் தன் ஆண்மகு பிறந்ததைக் கண்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். பின்னாடி அந்த குழந்தையை எப்படி கொஞ்சுகிறார்கள், எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள் என்பதை மேற்கொண்டு பாசுரங்களிலே நாம் சேவிக்கலாம். வாருங்கள். சர்வம்